என்ன பவி பாக்குற? போ போய் பாட்டி கிட்ட பேசு. நீ பேசினாதான் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்கல்ல. பாட்டியால மட்டும்தான் இந்த குழப்பத்துக்கு சரியான பதில சொல்ல முடியும். அப்படித்தானே கோயில்ல அந்த அம்மா சொன்னாங்க. போய் பேசு பவி. ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் பாட்டி. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்களோ நான் அதுதான் செய்யலான்னு இருக்கேன். அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அம்மாக்காக வாங்கி வச்சதுன்னு சொல்லி சில நகைய எனக்கு போட்டு விட்டீங்கல்ல. இன்னைக்கு அந்த நகைய வேணும் சித்தப்பா, பிசினஸ்க்காக அடகு வைக்கணும்னு கேக்குறாங்க பாட்டி. நீங்க இன்னைக்கு சொன்னீங்கல்ல அந்த நகை தான் எனக்கு பாதுகாப்புன்னு. ஆனா என்னை விட இந்த வீடும் நம்ம கம்பெனியும் எனக்கு முக்கியம் தான் பாட்டி. அதுக்காக இந்த நகைய வேணு சித்தப்பா கிட்ட கொடுக்கலாம் தான் இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல இங்க நடக்கிற எல்லாத்தையும் பாக்குறப்போ அந்த நகைய கொடுக்கறதா வேணாமான்னு ரொம்ப குழப்பமா இருக்கு பாட்டி. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நானும் அர்ஜுனும் கோவிலுக்கு போனோம். அங்க எப்பவுமே எங்க கிட்ட பேசுற அம்மா இத பத்தி உங்ககிட்டயே கேட்க சொல்லிட்டாங்க. நீங்க அதுக்கு என்ன முடிவு சொன்னாலும் அத நான் கேட்டுக்குவேன் பாட்டி. இப்ப சொல்லுங்க, வேணு சித்தப்பா கிட்ட நான் நகைய கொடுக்கவா? சொல்லுங்க பாட்டி. என்ன பவி, பாட்டி எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க? தெரியலையே அர்ஜுன். ஒருவேளை பாட்டி நகையை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அப்படி கூட இருக்கலாம். ஆனா வீட்டில் உள்ள எல்லாரும் இப்ப அந்த நகையை கேட்டுட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன பண்ண போற? டே வேணு, இன்னும் எவ்வளவு நேரம்டா இப்படியே இருக்கிறது? ஒழுங்கா அவளை கூப்பிடு. என்ன ஏதுன்னு கேட்டாதான் ஒரு முடிவு தெரியும். இருங்களேன், அத்தை கிட்ட முடிவு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிருக்கால. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அம்மா வரல அசைக்கிற வரைக்கும் அவ வீமா அங்கேயே நின்னுட்டு இருப்பா. அத நின்னு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல ஜோதி. முரளி, ஜோதி சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு மேல வெயிட் பண்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. ஜோதி, அவளை கூப்பிடு. ஏ பவி, போதும் நீ அங்க உட்காந்து உத்தரவு கேட்டதெல்லாம். முதல்ல வெளில வா. என்னாச்சு பவி? இல்ல சித்தப்பா, பாட்டி எந்த பதிலுமே சொல்லல. நான் 2-3 வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். ஆனா பாட்டி கிட்ட இருந்து ஒரு சின்ன அசைவு கூட இல்ல. இதுக்கு முன்னாடியும் அர்ஜுனும் நானும் ஃப்ரெண்ட் ஆகுவோமான்னு கேட்டப்ப கூட உடனே விரல் அசைச்சாங்க. ஆனா இப்போ எந்த பதிலுமே சொல்லவே இல்ல சித்தப்பா. அதனால இப்போ என்ன சொல்ல வர பவி? பாட்டி எதுவும் சொல்லாதப்ப என்னால இந்த நகையை தர முடியாது சித்தப்பா. சாரி சித்தப்பா.